யாரை நான் நம்புவேன், யாரை நான் புகழுவேன், மார்ட்டின் லூத்தரை நான் புகழுவேன், மார்ட்டின் லூத்தரை நான் புகழுவேன். என் கிறிஸ்தவ ஜனங்களே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். என்னடா பாட்டு பாடி ஆரம்பிக்கிறானா என்று நினைப்பீர்கள். அதனால் இயேசுவே கிறிஸ்துவே அவர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு. அதனால் தயவு கூர்ந்து இந்த வீடியோ முழுவதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக தான் செல்லும், லாங்காக தான் இருக்கும். ஆனாலும் பொறுமையுடன் இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கண்டிப்பாக நீங்கள் விடுதலை அடைவீர்கள். நீங்கள் சத்தியத்துக்கு நேராக திரும்புவீர்கள். கள்ளப்போதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்று நீங்கள் அவரை விசுவாசிக்கக்கூடிய அந்த பூரண விசுவாசத்தை நோக்கி நீங்கள் கடந்து செல்வீர்கள். அதனால் என்னுடைய இந்த வீடியோவும் நீங்கள் முழுவதுமாக பாருங்கள். அதாவது ஏன் அந்த பாட்டை பாடினேன் என்றால், இப்போ எல்லாருமே மனிதர்களை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுடைய கோட்பாடுகளை தான் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் நல்லது செய்துவிட்டார்கள் என்று மனிதர்களை கொடுத்து வாழ்க்கை வரலாறை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வேதத்தின்படி சரியா என்றால் கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையை வாஞ்சித்து கதறுகிறது என்றுதான் வேத வசனம் கூறுகிறது. எப்பொழுதும் மனுஷன் செஞ்ச தியாகத்தை குறித்து நாம் பேசக்கூடாது. கிறிஸ்துவினுடைய தியாகத்தை குறித்து தான் நாம் பேச வேண்டும் என்றுதான் வேதாகமம் நமக்கு போதித்து வருகிறது. வேதாகமத்தில் உள்ள கிறிஸ்துவனுடையவர்கள் எல்லாருமே அவருடைய மேன்மையை தான் பாராட்டினார்கள். மனிதனுடைய மேன்மையை பாராட்டலை. மனிதன் நல்லதே செஞ்சிருந்தாலும் சரி, அவனுடைய மேன்மையை பாராட்டவில்லை. அதனால் இதை விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அதாவது ரோமன் கத்தோலிக்கம் ஒரு கோட்பாடை கொண்டு வைத்தது. ரோமன் கத்தோலிக்கம் கொண்டு வந்த கோட்பாடு தவறானது. அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் அவர்கள் விக்கிரகத்தை வைத்திருந்தார்கள். விக்கிரக சிலை வழிபாடு வேதத்துக்கு விரோதமானது. ஆனால் அவர்கள் தவறாக தான் வைத்தார்கள். அதிலிருந்து பிரிந்து வந்தார்கள் தான் புரொட்டஸ்டன்ட். உடனே இவர்கள் அதில் தான் மார்ட்டின் லூத்தர் ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே கொண்டு வரார். உடனே இவங்க தவறு செஞ்சுட்டாங்க எப்படின்னு சுட்டி காட்டினோம். நம்ம இவங்க நல்லவங்கன்னு சொல்லி விசுவாசிகள் இங்கே புரொட்டஸ்டன்ட்டை நோக்கி போனார்கள். ஆனால் இதில் தான் நம்ம கொஞ்சம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதாவது மார்ட்டின் லூத்தர் நல்லவரா இவரா நல்லது செஞ்சாரா இதாங்கிறது அது அவர் கடவுளுக்குரியது. ஆனால் மார்ட்டின் லூத்தர் என்ன ஒரு 4 விஷயங்கள் செய்தது அது கடவுளுக்கு கொஞ்சம் விரோதமானத காரியம்தான். அதாவது எபிரேயர் நிருபத்தை தூக்கணும்னு நினைத்தது, யாக்கோபு நிருபத்தை தூக்கணும்னு நினைத்தது. இதெல்லாம் கடவுளுக்கு எதிரான செயல் தான். ஏன்னா அவர் தூக்கணும்னு நினைத்தால் ஆனால் அவர் கடவுளை தூக்க விடவில்லை அல்லவா. ஏனென்றால் எபிரேயர் நிருபம் தான் ரட்சிப்பை இழந்து போகிறதுக்கும் வழி இருக்குது, நீங்கள் ஜாக்கிரதையாக இறங்குங்கிறதுக்கு உள்ள ஒரு சிம்ம சொப்பனமான ஒரு அதிகாரம். அதையே தூக்கியிருந்தால் வேதத்தினுடைய நிலையை வேறு மாதிரி கொண்டு சென்று வந்திருக்கும். அது நிறைய வசனங்கள் பேதுருலையும் இருக்குது, நிறைய வசனங்களும் இருக்குது. ஆனால் சிம்ம சொப்பனமாக இருக்கிறது எபிரேயர். அப்புறம் கிரியையை குறித்த சிம்ம சொப்பனமாக இருக்கிறது யாக்கோபு நிருபம். அந்த ரெண்டையும் தூக்கணும் நினைத்த அந்த மார்ட்டின் லூத்தர் கடவுளுக்கு இந்த விஷயத்தில் எதிராக தான் செயல்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அவரால் அதை தூக்க முடியவில்லை அல்லவா. இன்று வரைக்கும் நம்மளோட கைகளில் இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட மார்ட்டின் லூத்தர் தான் புரொட்டஸ்டண்ட்டை உருவாக்கி கொண்டு வரார். இவங்க ரோமன் கத்தோலிக்களை விக்கிரகத்தை வணங்குகிறார்கள், ஆனால் நான் புரொட்டஸ்டன்ட் நோக்கி செல்கிறேன்னு வந்தார்கள். ஆனால் இவர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இவர்களும் அவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. அதைத்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவர்கள் என்ன பண்ணினார்கள், ரோமன் கத்தோலிக்கக்காரர்கள் கோபுரமாக கட்டி எழுப்பினார்கள். இவர்களும் அதைத்தானே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கோபுரமாக கட்டி எழுப்பி, அதாவது ரோமன் கத்தோலிக்கம் வெளிப்படையாக விக்கிரகத்தை வைத்திருந்தார்கள். இவர்கள் மறைமுகமாக விக்கிரகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேறு விதமாக ஏமாற்றுகிறார்கள், இவர்கள் வேறு விதமாக ஏமாற்றுகிறார்கள். அதை விசுவாசிகளை நீங்கள் தெளிவாகவும் திட்டமும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இவர்கள் புரொட்டஸ்டன்ட்காரங்க பண்ணுகிறதும் ஆதி அப்போஸ்தலர் காலகட்டத்தில் அவங்க பண்ணதற்கும் ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அப்படியே ஆதி அப்போஸ்தலர்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இப்போ புரொட்டஸ்டன்ட்காரங்களும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை விசுவாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இவர்களும் ஒரு விக்கிரகம் தான், அவர்களும் ஒரு விக்கிரகம் தான். அதனால தான் நீங்கள் மனிதனை பின்பற்றாதீர்கள். மனிதரை கோட்பாடை பின்பற்றிவிட்டால் அது விக்கிரகமாகிவிடும். இவர்கள் 2 பேரும் சரியில்லை என்று அடுத்தது ரிஃபார்ம்டு சர்ச்சஸ். இவங்களுக்கெல்லாம் அண்ணன் இந்த ரிஃபார்ம்டு சர்ச்சஸ். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கனியே கொடுக்க வேண்டாம், நீங்கள் படுத்து தூங்குங்க, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் இப்படின்னு ஒரே அடியாக அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இவர்கள் எல்லாருமே
வேதத்திற்கு விரோதமானவர்கள் என்பதை தான் அந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு கிறிஸ்தவ ஜனங்களை உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அப்படின்னா எதுதான் உண்மையானதுன்னா, ஆதி அப்போஸ்தல கட்டத்தில் அவங்க பண்ண இதெல்லாம் வந்து உண்மையானது. ஆதி அப்போஸ்தல காலகட்டத்தில் என்ன பண்ணினார்கள்? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை தான் வந்து காண்பித்தார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணாருன்னா, மேஜராக டைரக்டாக நிறைய காரியங்கள் 99.99% இயேசு கிறிஸ்து வந்து அற்புதங்களை மாத்திரம்தான் அங்கே பண்ணினார். பவுலும் அதை தான் அற்புதங்களை பண்ணுறார். எங்கேயுமே அங்கே மருத்துவமும் கிடையாது. மருத்துவத்தை பிரதிபலித்து கொண்டு வேதம் காண்பிக்கவில்லை. அவருடைய அற்புதத்தை பிரதிபலித்து தான் வேதம் வந்து காண்பிக்கிறது. ஆனால் இந்த புரொட்டஸ்டன்டில் வந்து அந்த மிஷினரிஸ் ஃபுல்லாக அப்படி செயல்பட்டார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை. மிஷினரிஸ் வந்து மருத்துவமனைகளை தான் ஆரம்பிக்கிறார்கள். மிஷினரிஸ் வந்து ஸ்கூல்ஸை தான் ஆரம்பித்தாங்க. அப்படின்னா இது வந்து வேதத்திற்கு கொஞ்சம் எதிரானதாக தான் இருக்கிறது. சரி, அவர்கள் காலத்தில் செய்து விட்டார்கள், அவர்கள் நல்லது செஞ்சார்கள், அது அவர்கள் கடவுளுக்குரியது. ஆனால் அவர்கள் வேதத்துக்கு ஆப்போசிட்டாக தான் செஞ்சார்கள். ஏன்னா வேதத்தின் வல்லமை, வேதத்தின் மகிமைங்கிறது அவருடைய அற்புதம் தான். அப்படின்னா இவர்கள் இந்த மிஷினரிஸ்கள் அவருடைய அற்புதத்தை தான் வந்து நிலை காட்டியிருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இந்த ஹாஸ்பிட்டலையும் அவர்கள் இந்த ஸ்கூலையும் ஏன் காட்டினார்கள் என்று தெரியவில்லை. அதில் இதுலேயும் நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இப்பொழுதும் நிறைய பேர் வந்து எதற்காக நான் இதை கூறுகிறேன் என்றால், மிஷினரிஸ் நல்லவர்கள் சொல்லி மிஷினரிஸோடைய வாழ்க்கை வரலாறையும் எழுதி கொண்டு காண்பித்து கொண்டும் நிறைய இதில் வந்து அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். மிஷினரிஸ் இப்படி அனுப்புகிறவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா அவர்களும் விக்கிரகத்தை தான் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நான் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஏனென்றால் இப்படி மிஷினரிஸ் வாழ்க்கை வரலாறை ஆரம்பித்து அவர்கள் நல்லவர்கள் என்று காண்பித்து கொண்டிருப்பவர்களும் ரோமன் கத்தோலிக்கத்தில் சென்ட் சேவியர், சென்ட் ஜோசப்னு வச்சுக்கொண்டு அவங்களை காண்பித்து கொண்டிருப்போம். 2 பேரும் ஒன்று. இது விக்கிரகம். அதாவது நீங்கள் கிறிஸ்துவனுடைய தியாகத்தை திரும்பி பாருங்கள். நாங்கள் கிறிஸ்துவை மாத்திரம்தான் நம்ப வேண்டும். கிறிஸ்து நமக்காக என்ன செய்து வைத்தார் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதைத்தான் வேதாகமும் ஆதியிலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய மகிமையை பறைசாற்றுகின்றது. ஹாஸ்பிட்டல் வைத்து விட்டார்கள் என்று பார்த்தால் இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்து பணம் கொலை தான் அடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா நல்லதை வந்து ஹிந்துஸும் செய்கிறார்கள், வேறு புற மதஸ்தவர்களும் அந்த நல்லதை செய்தான் செய்கிறார்கள். இப்பொழுதும் பாருங்கள், எத்தனையோ புற மதஸ்தவர்கள் ஹாஸ்பிட்டலில் இலவசமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அது வந்து கிறிஸ்துவனுடைய மகிமை ஆகிவிடாது. கிறிஸ்துவனுடைய மகிமை வந்து பூரணமாக என்னவென்றால் அவர் மூலமாக அற்புதம் நடக்க வேண்டும். அதுதான் வந்து மகிமை. அதுதான் கிறிஸ்து வந்து வேதத்தில் வைத்து விட்டு சென்றார். அதனால் நல்லது செஞ்சிட்டாங்கன்னா எல்லாரும் தான் நல்லது செய்கிறாங்க. நல்லது செய்கிறது வந்து கிறிஸ்துவனுக்கு நல்லது செய்கிறதும் நன்மை செய்ய வேண்டும். ஆனால் உண்மையான அவருடைய மகிமை வந்து என்னவென்றால் அற்புதம் தான். அதைத்தான் கிறிஸ்து வந்து காண்பிக்கிறார். அற்புதம்னா என்னவென்றால் பாவத்துக்கு எதிரானது தான் அற்புதம். அப்புறம் மருத்துவமே தேவையில்லையானா விசுவாசம் தான் தேவை. கடுகளவு விசுவாசம் இருந்தால் மழையை பார்த்து பெயர்ந்து போகும் என்று தான் வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலை ஆரம்பித்து மருத்துவத்தை காண்பிக்கும் போது, மருத்துவம் இல்லாத காலகட்டத்தில் அந்த காலகட்டத்திலும் 10 பிள்ளைகள் 15 பிள்ளைகள்னு இல்லை லேடிஸும் வந்து பெற்க தான் செய்தார்கள். அப்படி தானே? ஆனால் மருத்துவம் வந்த இந்த காலகட்டத்தில் எப்படி பாருங்கள், ஒரு பிள்ளையும் சிசரியனோட தான் பிறக்கிறது. அப்படின்னா புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் இந்த மருத்துவம் வந்து அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க ஸ்கூல்ஸை வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவங்க வந்து ஒரு பெரிய இது மாதிரி வாழ்க்கை வரலாறை வந்து எழுதி கொண்டு இருப்பது எல்லாமே வந்து விக்கிரகம். அதே போல் தான் எஜுகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்கு எஜுகேஷனை கொடுத்ததுனால நீங்கள் இதாக முடியுமா? கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்துட்டாலே அதுதான் எஜுகேஷன். கிறிஸ்து தான் அவர்னு நீங்கள் விசுவாசிப்பது தான் உங்களுக்கு எஜுகேஷன். அப்புறம் அவரே உங்களை போதித்து வழி நடத்தி விடுவார். அதைத்தான் வேதவசனம் கூறுது, நான் உனக்கு போதித்து உன்னை வழி நடத்துவேன்னு சொல்கிறாரு. அதனால் அவர் பரிசுத்தாவினர் உங்களுக்கு இருந்து போதிக்கும் போது அதுதான் எஜுகேஷன். அப்படின்னா இந்த மிஷினரிஸ் வந்து அதை தான் கொடுத்துருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வந்து ஸ்கூல்ஸை ஆரம்பித்தார்கள். சரி, ஓகே, அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் நல்லதாக கெட்டதாக அது கடவுள் பார்த்துக்கொள்வார். ஆனால் அவர்கள் காலகட்டத்தில் அது செய்து விட்டார்கள். ஆனால் அது ஆதி மேன்மை கிடையாது. ஆதி மேன்மை என்னவென்றால் நாம் வந்து ஆதி அப்போஸ்தல காலத்தில் செய்த கிறிஸ்துவனுடைய மகிமையை தான் நான் பார்க்க வேண்டும் என்பதை தான் அந்த வீடியோ வாயிலாக எச்சரிக்கிறேன்.